எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையை வாழணும்னா நம்ம நிறைய விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. என்னென்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயம் நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம நல்லவர்கள், நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இயல்பாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நடிக்க தெரியாது. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும். இதுதான் உலக இயல்பு. நமக்கு ஒரு சோதனை வரல, நமக்கு ஒரு சோதனைகள் இல்லை அப்படின்னா நமக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியாது. பொறுப்புன்றது எப்படி வரும்? நம்ம படுற சோதனையிலேருந்து, நம்ம படுற வழியிலேருந்து, நம்ம ஒவ்வொரு வழிகளையும் தாண்டி தாண்டி வர்றப்ப தான் வாழ்க்கைனா என்ன, அதில் உள்ள பொறுப்புகள்னா என்ன அப்படின்றது நமக்கு ரொம்ப தெரிய வரும். அதிகமான அன்பை விட சரியான புரிதல் அந்த உறவை ரொம்ப நீண்ட காலம் வாழ வைக்கும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா அதிகமாக நான் அன்பு வச்சுட்டேன், அதுக்கான அன்பு கிடைக்கலையே அப்படின்னு. அந்த கிடைக்கலன்றதுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா புரிதல்ன்ற ஒரு விஷயத்தை. ஸோ எந்த ஒரு இடத்துல நம்ம எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு என்னைக்கும் நம்ம கூட நம்மளை விட்டு போகாது, நம்ம இருக்கிற வரைக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அன்பாக, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் ரொம்ப உரிமையாக, ரொம்ப அன்பாக இருங்க. அதில் அன்பு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அன்பை தாண்டி புரிதல் ரொம்ப இருக்கணும். ஸோ எல்லோரும் ரொம்ப புரிதலோட உங்களுடைய வாழ்க்கையை பயணிங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு லட்சியம் இருக்குங்க. லட்சியன்றது என்ன? நம்ம ஒன்று அந்த லட்சியத்தை நோக்கி போகிறது, அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு லட்சியத்தை வச்சுட்டு அதை நோக்கி போகிறது. ஸோ வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி போனாலும் சரி, அந்த லட்சியத்தை வச்சுட்டு அதை நோக்கி நம்ம போனாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய பேர் ஏளனமாக பார்ப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க, உங்களை தூக்கி போடுவாங்க, உங்களை ஒதுக்குவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அது எதுக்கும் நீங்கள் மனசு தளரவே கூடாது. எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய லட்சியம் ஒரு நாள் ஜெயிக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய லட்சியம் இங்கே இருக்குது அப்படின்றத என்றைக்குமே நீங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். லட்சியம் என்னன்றதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவங்க பார்க்குறது, அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களை கிடையாது. நீங்கள் உங்கள் லட்சியத்தில் ஜெயிச்சிருவீங்கன்றதை தடுக்கணுன்றதுக்காக. ஸோ அதனால எந்த தடைகள் வந்தாலும் எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான லட்சியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை நோக்கி போங்க. நீங்கள் சாதிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி. ஓகே.